ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. என்னது இது ஃப்ரைடே வீடியோ போட மாட்டேன்னு சொன்னாரே, ஆனால் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காருன்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக இதோட கண்டென்ட் எல்லாமே நான் நேற்றே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று எடிட்டிங் எல்லாமே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு எடிட்டிங் பண்ணி இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி டெடிகேட்டடாக பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட RE ஷேர்ஸ் அலாட்டாக இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் இப்போ புதுசாக RE ஷேர்ஸை வாங்கணும்னா ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இஷ்யூனா என்னது அண்ட் RE ஷேர்ஸ்னா என்னது, அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காகவே RE ஷேர்ஸ் அலாட் ஆயிருந்தால் நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அண்ட் அதுவே நீங்கள் புதுசாக இப்போ RE ஷேர்ஸை வாங்கி ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எதெல்லாம் நீங்கள் கவனிக்கணுன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட RE ஷேர்ஸ் இருக்கணும். அதாவது RE ஷேர்ஸ்ன்றது ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்ஸ் இஷ்யூ என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்க சொல்கிற ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஷேர்ஸை ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட்ன்றது January 21. ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ஷேர்ஸை January 20 ஆர் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்ட் அந்த ரைட்ஸ் இஷ்யூவில் எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 17:74 ரேஷியோ. அதாவது நீங்கள் 74 ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் 17 ஷேர்ஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலாம். அண்ட் அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ன்றது 65 ரூபீஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 93 ரூபீஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் 65 ரூபீஸ்க்கே வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளோ ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவில் வாங்கணுன்றத இந்த 17:74 ரேஷியோ சொல்லும். அதாவது 74 ஷேர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸில் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக 17 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவில் ஒவ்வொரு ஷேர் 65 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். அண்ட் அதுவே நீங்கள் ஒரு 20 ஷேர்ஸ் தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த 20 ஷேர்ஸ்க்கு இந்த ரேஷியோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17:74. ஸோ 17 டிவைடட் பை 74 பாருங்க, கிட்டத்தட்ட 0.229 வரும். ஸோ 0.229 20 ஷேர்ஸால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அரௌண்ட் 4.59 வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 20 ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 4 to 5 ஷேர்ஸை ரைட்ஸ் இஷ்யூவில் 65 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன ரெக்கார்ட் டேட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு RE ஷேர்ஸ்னு ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த RE ஷேர்ஸ் தான் ஒரு டோக்கன் ஷேர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் 74 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 17 RE ஷேர்ஸ் வரும். அண்ட் அதுவே ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு நீங்கள் 20 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 4 to 5 RE ஷேர்ஸ் வரும். ஸோ எவ்வளோ RE ஷேர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஷேர்ஸை நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 65 ரூபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ RE ஷேர்ஸ்ன்றது டோக்கன் மாதிரி. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த RE ஷேர்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ண பிறகு எக்ஸ் டேட் அன்னைக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் எந்த அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி ஷேர் ப்ரைஸ் கம்மியானதுனால தான் உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் 65 ரூபீஸ்க்குன்னு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களோட ஷேர் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஆறுதல் பரிசாக இந்த RE ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 65 ரூபீஸ்க்கு ஷேர்ஸை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஷேர் ப்ரைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியானதுன்றது இதனால அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ யாருக்கெல்லாம் RE ஷேர்ஸ் அலோகேட்டாக இருக்கோ அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த RE ஷேர்ஸை மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரைட்ஸ் இஷ்யூவோட எக்ஸ் டேட் அன்னைக்கு உங்களோட ஷேர் ப்ரைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியானதை இந்த RE ஷேர்ஸ் செல் பண்ணுறப்போ வர மணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அண்ட் ஒருவேளை இவங்களோட ஷேர்ஸை ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஹோல்டு பண்ணாமல் புதுசாக ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதுசாகவே இந்த RE ஷேர்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ RE ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 65 ரூபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இந்த RE ஷேர்ஸோட ப்ரைஸே 26-27 ரூபீஸ் இருக்குது. அண்ட் தென் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நீங்கள் 65 ரூபீஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஒரு ஷேருக்கு
27 + 65 கிட்டத்தட்ட 92 ருபீஸாக இருக்கும். அண்ட் அதுவே மார்க்கெட்டில் எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ஆக்சுவல் ஷேர் ப்ரைஸே வந்து அரௌண்ட் 93 ருபீஸில் இருக்குது. ஸோ வெறும் 1 to 2 ருபீஸ் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணுமான்றது யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்இ ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி அலோகேட் ஆயிருந்தாலும் அண்ட் புதுசாக நீங்கள் வாங்கினாலும் அந்த ஆர்இ ஷேர்ஸை வச்சு நீங்கள் வந்து ரைட்ஸ் இஷ்யூ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்இ ஷேர்ஸை வந்து கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்படியே வச்சுக்கிட்டு தான் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 65 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஷேர்ஸை வாங்கிக்கணும். ஒருவேளை நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா February 10th நீங்கள் செல் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த ஷேர்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அண்ட் அதே போல் புதுசாக நீங்கள் ஆர்இ ஷேர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் February 10th இந்த ஆர்இ ஷேர்ஸை வாங்கிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஷேர்ஸை வாங்க முடியாது. ஓகே, இப்போ இந்த ஆர்இ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரைட்ஸ் இஷ்யூவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லிங்க்இன் டைமோட வெப்சைட்டுக்கு போங்க. இதோட யூஆர்எல் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட டிபி ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்இ ஷேர்ஸ் அலர்ட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் வந்து டிபி ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவே நீங்கள் வந்து ஆர்இ ஷேர்ஸை மார்க்கெட்டில் நீங்களாக வாங்கி ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து கடைசி இருக்கிற ரெனவுன்ஸின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட டிபி ஐடியை என்டர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க, ரெசிடென்ட் டைப், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸில் நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ ஆர்இ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை காட்டும். ஸோ அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 ஆர்இ ஷேர்ஸ் அலாட் ஆயிருந்ததுன்னா அங்கே வந்து 10ன்னு காட்டும். ஸோ நீங்கள் வந்து 10 ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட 10 ஆர்இ ஷேர்ஸ்லேருந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு 5 ஆர்இ ஷேர்ஸை செல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் வெறும் 5 ஷேர்ஸை தான் வாங்க முடியும். ஆனால் அது என்னவோ உங்களோட ஆர்இ ஷேர்ஸை வந்து 10ன்னு காட்டும். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸை வாங்கணுன்றதுல 5 மட்டும் தான் என்டர் பண்ணணும். அண்ட் அதுவே உங்களுக்கு 10 அலாட் ஆயிருந்து 5 எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் அப்போ உங்ககிட்ட 15 ஆர்இ ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அப்போவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸில் உங்களோட ஆர்இ ஷேர்ஸ்ன்றது 10 தான் காட்டும். ஆனால் நீங்கள் வந்து 15 ஷேர்ஸை ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ண போகிறன்றதை என்டர் பண்ணலாம். அண்ட் அதுவே ஓவராலாக இந்த ஆர்இ ஷேர்ஸை மார்க்கெட்லேருந்து நீங்கள் புதுசாக வாங்கி தான் இது அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது ரெனவுன்சி ஆப்ஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே காட்டாது. ஸோ நீங்களாக தான் எவ்வளோ ஆர்இ ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ ஷேர்ஸை என்டர் பண்ணி ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆர்இ ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆயிருந்ததுன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது காட்டும். அண்ட் அதுவே நீங்கள் புதுசாக தான் ஆர்இ ஷேர்ஸை வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாக தான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து உங்களோட பேமெண்ட் பண்ண சொல்லும். அதாவது இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி மோடு காட்டும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இந்த ரைட்ஸ் இஷ்யூ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவில் உங்களுக்கு வேணும் அண்ட் அதோட பேமெண்ட் பண்ணுறது தான். ஆனால் அந்த ஷேர்ஸ் எல்லாமே இமீடியட்டாக வராது. இந்த ரைட்ஸ் இஷ்யூட ப்ராசஸ் எல்லாமே க்ளோஸ் ஆன பிறகு தான் வரும். அதாவது அரௌண்ட் February 26th டைமில் வரும். அண்ட் அதுவே உங்களோட ஹோல்டிங்ஸில் இருந்த ஆர்இ ஷேர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ரிமூவ் ஆகிடும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்இ ஷேர்ஸை ரிமூவே பண்ணக்கூடாது, அதாவது செல்லே பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்இ ஷேர்ஸை புதுசாக வாங்கிட்டு அதை செல் பண்ணாமல் அப்படியே வச்சிருவாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வாங்குறதே வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் ஆர்இ ஷேர்ஸை வாங்குங்க. அப்படி ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்இ ஷேர்ஸை செல் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஆர்இ ஷேர்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ கடைசி நாள் வந்து February 10th சொன்னேன். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு February 15th தான் கடைசி நாள். ஸோ கடைசி நாளான February 10th அன்னைக்கு நீங்கள் ஆர்இ ஷேர்ஸை வாங்கினாலும் February 15th எப்போ வேணால் நீங்கள் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி நாள் February 15th. February 15th மேலே உங்களால் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்கள் ஆர்இ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்இ ஷேர்ஸ்ன்றது வர்த்லெஸ் ஆகிடும். ஸோ 26 ருபீஸோ 27 ருபீஸோ நீங்கள் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அது ஜஸ்ட் 0 ஆகிடும். ஸோ ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்இ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 15th February ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அப்படி ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 10th February உங்களோட ஆர்இ ஷேர்ஸை செல் பண்ணிடுங்க. ஸோ இந்த எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.